அக்கா என்ன அக்கா ஏன் இப்படி இருக்க? என்னாச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? அண்ணா அது நீங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுறதுக்காக வெளியே போனீங்கல்ல, மகாவ் தண்ணி எடுக்க போயிட்டா, நானும் பாப்பா பயப்படுறான்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டேன். அந்த நேரத்துல இவரு அவங்களுக்கு மூச்சு கத்து கொடுத்து காப்பாத்தினாரு. அதுக்கு உங்க அக்கா அவரை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டாங்கண்ணா. எங்கே போய் முடிய போதோ? என்னங்க சார், கடைசியில் வெண்ணிலாவை தூக்கிடுச்சு. நாம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பான். ஆனால் அதே உங்களுக்கு சாதமாக மாற்றிப்பேன்னு சொன்னீங்களா சார்? இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க சார்? இப்படிப்பட்ட ட்விஸ்ட்டை சத்தியமாக எதிர்பார்க்கல சார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்டா. அநேகமாக ஃபோன் கீழே விழுந்து ஆஃப் ஆகிருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிருக்கணும். ஒருவேளை வெண்ணிலாவுக்கு ஷாக் அடிச்சிருந்தா மதி அதிர்ச்சியில் இருப்பா. மறுபடியும் லைவ் போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? வெண்ணிலா பிழைக்க வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் கனெக்ஷன் கொடுத்தது ஹை வோல்டேஜ் பவர். வெண்ணிலா மேடம் சார் கொஞ்ச நாளாக இருந்தாலும் நம்ம கூட உங்கள் பிளானுக்கெலாம் சப்போர்ட்டாக வந்திருக்காங்க சார். நேற்று கூட ஃபோன் பண்ணி நன்றி உணர்ச்சியோட தேங்க்ஸாக சொல்லி பேசினாங்களே சார். நினைக்கவே ரொம்ப எமோஷனலாக இருக்குது சார். எப்படிடா கன்ஃபார்ம் பண்ணுறது? திவ்யா கிட்ட கேட்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகணும். உடனே கேட்டால் சந்தேகம் வரும். ஏதாவது ஆயிருந்தா என்ன வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கோம்ல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர எப்படியும் ஒரு 4 hours ஆகும்ல. ஏன் சார், இத்தனை நாள் பழகின பழக்கத்துக்காக கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு ஒருத்தலையா சார்? வருத்தமாகவே இல்லையா சார்? வருத்தம் இருக்கு. அந்த மகாவுக்கு வீட்டில் இருந்த ஒரே எதிரி வெண்ணிலா தான். அந்த மாதிரி ஒரு எதிரி மகாவுக்கு இனிமே இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு சார். என்ன இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான் சார். நேற்று கூட அவன் குரலை கேட்டோம். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு போனோம் சார். இப்போதான்டா வெண்ணிலா என்னை மறுபடியும் நம்ப ஆரம்பிச்சா. இப்படி அல்பாயுஸ்ல முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் யோசிச்சு பாரு, அந்த மகாவோட கார்மெண்ட்ஸ்ல உழைப்பாளர் தின கொண்டாட்டத்தில் அந்த மகாவோட ஃபேமிலி மெம்பர் ஒருவர் பலி அப்படின்ற நியூஸ். இந்த பலி மகாவோட மனசுல எப்பவுமே இருக்கும்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா சார்? டேய், நீ எந்த மாடுலேஷன்ல கேட்டாலும் இல்ல. மகா கூட இருக்கிற குழந்தை கூட எனக்கு எதிரிதான். எதிர்பார்க்காத விஷயம் இந்த ஆபரேஷன்ல வெண்ணிலா மாட்டினது தான். ஓகே, ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சண்டையில் கிடையாத சட்டை எங்க இருக்கு? எதிரிய 4 அடி அடிக்கும்போது நமக்கும் 2 அடி விழும்ல. இதுக்கெல்லாம் பயந்தா அந்த காம்படிஷன் இருக்கிற உலகத்துல உயிர் வாழ முடியுமா? பாவம் சார். மதிக்கு ஏற்கனவே அப்பா கூட இல்லை, இப்போ அம்மா இல்லவே இல்லை. பாவம் சார் அந்த குழந்தை. இந்த சின்ன வயசில் அனாதை ஆகிட்டாலே.